அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான பதிவு புரட்டாசியின் 3ஆம் சனி. இன்னைக்கு ரொம்ப 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 அதி விசேஷமான ஒரு நாள். மகாலட்சுமி தாயாருக்கு இந்த இலையால் பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். மாலை 6 மணிக்கு மேலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெருமாளே உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன ஆசை வேணுமோ அதை கொடுப்பாரு. காலை நேரத்தில் நீங்கள் தளிகை போட்டு சாமி கும்பிட்றவங்க காலை மதிய நேரத்தில் சாமி கும்பிட்ருப்பீங்க. மாலை 6 மணிக்கு மேலே வீட்டு பூஜை அறையில் ஒரு மணப்பலகை வச்சுக்கோங்க. மணப்பலகைக்கு கீழே தாமரை பூக்கோளம் போட்டு நீங்கள் அதன் மேலே பெருமாள் படம், மகாலட்சுமி படம் 2 படம் இருந்தால் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இல்லை ஒன்றாவே இருக்காங்க அப்படின்னா ஒரே படம் வச்சு அவங்களுக்கு பூ, துளசி எல்லாமே நீங்கள் மாலையாக கட்டி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த பித்தளை தட்டில் சில்லறை காசுகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படியே போட்டுட்டு அதன் மேலே ஒரு தாமரை பூ வச்சு குங்குமம், மஞ்சள் வச்சுருங்க. இது மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றணும். என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா, இன்னொரு பித்தளை தட்டு இருக்குன்னா அதை எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு கொஞ்சமாக துளசி இலைகளை மட்டும் அந்த தட்டில் பரப்பி அதன் மீது ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் துளசியால் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்ய போகிறோம். 108 மகாலட்சுமி போற்றிகள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்கள் 108 போற்றிகள் அந்த துளசி இலையா சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த துளசி இலைகளை அப்படியே விட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. அதை நீங்கள் டெய்லி ஒரு ஒரு இலையாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாமரை பூவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே நீங்கள் எப்பயும் போல் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூக்களை எப்படி நீங்கள் உபயோகப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த சில்லறை காசு போட்டிருப்பீங்க இல்லையா, அது அப்படியே ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போய் நீங்கள் உண்டியில் போடுங்க. முடிந்தால் திருப்பதிக்கு கொண்டு போய் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஒரு பானகம் நீங்கள் வைக்கணும். இந்த 108 போற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பானகம் தயார் பண்ணி வைக்கணும். அந்த பானகம் என்னென்னா, ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் ஒரு துளி பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு பனங்கற்கண்டு இதெல்லாம் போட்டு துளசி இலை போட்டு நீங்கள் பானகம் வைங்க. பானகம் வச்சதுக்கப்புறம் நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு வைங்க. பாயாசம், சுண்டல் என்ன உங்களால் முடியுமோ அந்த நெய்வேத்தியம் செஞ்சு வைங்க. எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காய்ச்சின ஒரு டம்ளர் பாலில் பனங்கற்கண்டு, பனஞ்சக்கரை இது போட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சிடுங்க. காமிச்சதுக்கப்புறம் என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை மனசார பிரார்த்தனை பண்ணிடுங்க. பிரார்த்தனை பண்ணி பெருமாளே அடுத்த வருடம் இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்குள்ளே என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும்.